முழுமுதற் கடவுளாக விளவும் ஐங்கர பெருமானுடைய திருவடிகளையும் செந்திலம்பதி செந்திலாண்டவனுடைய திருவடிகளையும் அடியேன் மனம் மெய் மொழிகளால் சிரம் தாழ்ந்து வணங்குகின்றேன். உருவாய் அருவாய் உழதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. பெருமானாகிய விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருப்புகழ் அமிர்தத்தில் பொதிந்திருக்கக்கூடிய ஞான தத்துவங்களை எடுத்து கூறியும் திருப்புகளை எழுத்து பிழையற கற்குமாறு அதில் பொதிந்திருக்கக்கூடிய விளக்கங்களையும் எடுத்து கூறி என்னுடைய உள்ளத்தில் முருகப்பெருமானுடைய சீர்பாதத்தை உறுதியாக இருக்குமாறு துதி செய்யும் மெய் அன்பர்தம் சிந்தையும் சென்று வாழ்வா என்பதாகவும் தேடி துதித்த அடியார் சித்தமுற்று அருளும் சீர்பற்பதத்த என்றும் புவன நாடும் அடியார்கள் மனதுரைவோனே என்றும் கொஞ்சம் அன்பணிந்த சிந்தை அன்பர் மங்களின்று உளம் புகுந்த பெருமாளே திருப்புகளில் கூறியது போலே பெருமானை அமரச் செய்வதற்கு காரணமாக இருந்த என்னுடைய குருவாக விளங்கிய கிருபானந்த வாரியார் சுவாமிகளிடம் திருப்புகழ் ராஜா என்ற பட்டத்தையும் பெற்று வாரியார் சுவாமிகளுடைய தோழராகவும் விளங்கிய திருப்புகழ் ராஜா ஐயா அவர்களுடைய பாதங்களை மனம் மெய் மொழிகளால் அடியேன் சிரம் தாழ்ந்து வணங்குகின்றேன். திருப்புகழோ சந்தக்கட்டுகளுடன் அமைந்த இசைப்பாடல். இந்த அமைப்பில் உள்ள இசைப்பாடலாகிய திருப்புகழ் அமிர்தத்தை தாய் எவ்வாறு குழந்தைக்கு ஊட்டி மகிழ்வாளோ அதுபோல அடியோம்களுக்கு இசையுடனும் தாளத்துடனும் ஊட்டி மகிழக்கூடிய எங்கள் குருநாதராக விளங்கக்கூடிய வைத்தியநாதன் சார் அவர்களுடைய திருப்பாதத்தையும் மனம் மெய் மொழிகளால் அடியேன் சிரம் தாழ்ந்து வணங்கி திருப்புகளுடைய பெருமையையும் அதனுடைய சிறப்பையும் அதனால் நாம் பெறக்கூடிய பயனையும் சிறிது தொட்டு பார்க்கலாம். திருப்புகளில் இல்லாதது என்பது எதுவுமே கிடையாது. 15ஆம் நூற்றாண்டில் அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழானது இளமையானது, என்றும் புதியது, இக்காலத்திற்கும் பொருந்தும் எக்காலத்திற்கும் பொருந்தும். நமக்கு வேண்டிய பொருட்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்தில் கிடைப்பதாக இல்லாமல் ஒரே இடத்தில் கிடைக்கும் என்பதற்காக மாலுக்கு செல்கின்றோம். அதுபோல மாலோன் மருகனாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருப்புகளில் மிகபர சௌபாகியமும் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வுக்கும் பரம சுகத்தையும் கொடுக்கக்கூடிய அனைத்தும் குவிந்து கிடக்கின்றன. நாம் தான் அள்ளி அனுபவிக்க வேண்டும். ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்றால் முதல் வேண்டும். முதலை உடையவன் முருகப்பெருமான். திருப்புகழ் என்ற பெயரையும் வைத்து அதனை தொடங்க முதலாகிய முத்தைத்தரு என்ற அடியினையும் எடுத்து கொடுத்து அருணகிரிநாத சுவாமிகளை திருப்புகழை பாடச் செய்தார். திருப்புகழில் எவற்றையெல்லாம் வைத்து பாட வேண்டும் என்பதற்கு முறையாக வழியும் சொல்லிக் கொடுத்தார். எப்படி என்றால், பக்கர விசித்திரமணி பொற்களனை இட்ட நடை பட்சி எனும் புக்ரதுரகமும் நீப பக்குவ மலர்த்தொடையும் அக்குவடுபட்டொழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும் திக்கதுமதிக்கவரு குக்குடமும் இரட்சைதரு சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோளும் செய்பதியும் வைத்துய திருப்புகழ் விருப்பமோடு செப்பனையன கருள்கை மறவேனே என்று அங்க அடிகளை உடையதும் விசித்திரமானதும் இரத்தினங்களை பதிய வைத்துள்ளதுமான பொன்னால் ஆகிய சேனத்தை இட்டு அலங்கரிக்கப்பட்டதும் வேகமான நடையை உடையதும் உக்ரம் பொருந்தியதுமாகிய பச்சி என்று சொல்லப்படுகின்ற குதிரை என்று மயில் வாகனத்தை கூறுகின்றார். 29 வீரர்களையும் மாயையால் மயக்கிய அந்த கிரௌஞ்ச மலையை அடியோடு பிளந்து அழியுமாறு விட்டருளி அந்த ஞான சக்தியாகிய வடிவேலாயுதத்தையும் பட்ட திக்குகளும் மதிக்குமாறு கம்பீரமாக பறந்து வருகின்ற குக்குட துவசத்தையும் அதாவது கோழி கொடியையும் எல்லா உலகங்களுக்கும் உயிர்களுக்கும் காவலாக இருந்து திருவருள் பாலிக்கும் சிறிய திருவடியையும் வல்லபத்தில் முதிர்ந்த 12 புயாசலங்களையும் வயலூர் என்னும் புனித திருத்தலத்தையும் அமைத்து உயர்ந்த திருப்புகளை சொல்லக்கடவாய் என்று அடியேனுக்கு திருவருள் புரிந்த அருள்நெறி தொண்டை ஒரு காலத்திலும் நான் மறக்க மாட்டேன் என்று முருகப்பெருமான் கூறியதை இந்த பாடலில் பாதியில் கூறியிருக்கின்றார். அதே பாடலில் முறையாக விநாயகப் பெருமானையும் துதிக்கின்றார். ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன் முழுமுதற் பொருளாக விளங்கக்கூடிய விநாயகப் பெருமானை வணங்கி நாம் தொடங்குவோம். அவருக்கு வச்சனங்கள் எல்லாம் சமர்ப்பித்து பெருமானை
வழிபட்டு தொடங்குவதாக இங்கு இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடனை எட்பொறி அவற்றுவரை இளநீர் வண்டெச்சில் பயறு அப்பவகை பச்சரிசி பிட்டு வெள்ளரி பழமிடில் பல்வகை தனிமூலம் மிக்க அடிசிற் கடலை பட்சணம் எனக்குள்ளொரு விக்கின சமர்த்தனெனும் அருளாளி வெற்பகுடிலச்செடில விற்பரமர் அப்பர் அருள் பித்தக மறுப்புடைய பெருமாளே என்று கரும்பு முதலாக கடலை ஈராக சத்வகுண ஆகாரங்களை உணவாக கொள்ளுகின்றவராகவும் ஒப்பற்றவராகவும் விக்னங்களை ஆக்கவும் நீக்கவும் வல்லவரான விநாயக பெருமானை முறையாக துதித்து திருப்புகளை பாட தொடங்குகின்றார். அருணகிரிநாத சுவாமிகள் 16,000 திருப்புகள் பாடியிருக்கின்றார். ஆனால் நமக்கு கிடைத்ததோ 1324 பாடல்கள்தான். கணப்பிரிய என்று தொடங்கக்கூடிய திருப்புகளில் பூர்வ பச்சிம தட்சிண உத்தர திக்குள பக்தர்கள் அற்புதம் என ஓதும் சித்தகவித்துவ சத்தமிகு திருப்புகளை சிறிதடியேனும் என்று கூறியிருப்பார். திசைகள் 4லும் அன்பர்கள் அற்புதம் அற்புதம் என்று இரும்போது எய்தும் சித்திர கவித்துவ சத்தமிகுத்த அந்த அருளாலும் பொருளாலும் சந்தத்தாலும் ஓசையாலும் உயர்ந்தது திருப்புகள். அத்தகைய திருப்புகளை 16,000 பாடிவிட்டு சிறிது பாடியிருக்கின்றேன் என்று கூறியிருக்கின்றாரே, அவருடைய பெருமை பணியுமாம் என்றும் பெருமை என்பதற்கு அவருடைய அருமையான சொல்லே ஒரு எடுத்துக்காட்டு. உயர் திருப்புகள் விருப்பொடு செப்பு என்பது திருப்புகளை அன்போடு பாட வேண்டும். அந்த உயர்ந்த திருப்புகளை மறவாமல் விருப்பமோடு பலகாலும் பாடி பரவுதல் செய்ய வேண்டும். பலகாலும் உனை தொழுவோர்கள் மறவாமல் திருப்புகள் கூறி படிமீது துதித்து உடன் வாழ அருள்வாயே என்று திருப்புகளில் மற்றும் ஒரு திருப்புகளில் கூறியிருப்பார். திருப்புகளை ஓதுவோர்களுக்கு ஞானமும் சகல நன்மைகளும் வானம் அரசால வரம் மனோலயத்தால் கிடைக்கும். முக்தி வீடும் உண்டாகும். இதனை ஞானம் பெறலாம், நலம் பெறலாம், என்னாலும் வானம் அரசால் வரம் பெறலாம், மோன வீடேறலாம், யானைக்கிளையான் திருப்புகளை கூறினார்க்கு ஆமேயு கூறு என்று சிறப்பு பாயிரத்தில் கூறப்பட்டு உள்ளது. திருப்புகளை கற்றால் மற்றொரு கருவில் நாம் புகமாட்டோம். திருப்புகளை கற்க, திருப்புகளை கேட்க, திருப்புகளை நித்தம் ஜெபிக்க, திருப்புகளை அர்ச்சிக்க முக்தி எளிதாகுமே. கூற்றை வென்று கர்ச்சிக்கலாமே கெடி. முருகப்பெருமானே, நீர் குன்றுகள் தோறும் இருக்கின்றாய் என்கின்றார்களே, 6 படை வீடுகளில் அமர்ந்திருக்கின்றாய் என்கின்றார்களே, நீ எங்குதான் இருக்கின்றாய்க்கு விடையாக பொறுப்பது பொடிபட விடுத்திடுகை வேளா இருப்பிடம் உனக்கது எனக்கருள் இயம்பாய். உருக்கணல் விழுக்குளம் ஒழுக்கம் இலரேனும் திருப்புகள் படிப்பவர் மனத்தினில் இருப்பாம். பாடலில் முருகப்பெருமான் திருப்புகள் படிப்பவர் மனத்தில் வந்து குடியிருக்கின்றானாம் என்று கூறுகின்றது. சுவாமிகள் அருணகிரிநாத பெருமானை ஐயா அருணகிரி, அப்பா உனைப்போல் மெய்யாக ஓர் சொல் விளம்பினர் யார், வையகத்தோர் சாற்றரிது என்று செற்றார் தன்னனையர், முக்கன் எந்தை நாட்டிசைக்கும் கைகாட்டினான் என்று பாராட்டியிருப்பார். ஜாதி மத பேதமற்ற அனைத்து மக்களும் கலந்து பாடி ஆடி மகிழும் சந்தம் நிறைந்து புகழுக்கும் திருவை சேர்த்து கொண்டது திருப்புகள். மேல் வகுப்பில் சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் என்று கூறப்பட்டிருக்கும். பகையை மட்டுமா அது அழிக்கும்? கடமலை திருப்புகளில் வேண்டிய போது அடியர் வேண்டிய போகமது வேண்ட வராதுதோ பெருமாளே என்று கூறியிருப்பார். ஒரு திருப்புகளில் அடியவர் இச்சையில் எவையவையுற்றன அவை தருவித்தருள் பெருமாளே என்று கூறியிருப்பார். அடியவர்கள் ஆசைப்படுவதில் அவர்களுக்கு எது நன்மையை கொடுக்கக்கூடிய மேலானது என்பதை அறிந்து மேலானதை அருளக்கூடியவன் முருகப்பெருமான். முருகப்பெருமானை திருப்புகளில் பாடுகிறார் என்றால் அவருடைய குடும்பத்தையும் அவர் பாடுகின்றார். அவருடைய அண்ணனாகிய விநாயக பெருமானையும், அவர் தந்தையாராகிய சிவபெருமானையும், அன்னையாகிய சக்தியையும், அவருடைய மாமனான நாராயணனையும் புகழ்ந்து பாடி 6 சமய நெறிகளையும் இந்த திருப்புகளில் அமைத்து பாடியிருக்கின்றார். அதனால்தான் இந்த திருப்புகளை பாடுபவர்களுக்கு வேதம் வேண்டாம், சகல வித்தை வேண்டாம், கீத நாதம் வேண்டாம், ஞான நூல் வேண்டாம், ஆதி குறிப்புகளை மேவுகின்ற கொற்றவன் தாள் போற்றும் திருப்புகளை கேளீர் தினம் என்று திருப்புகள் சிறப்பு பாயிரம் மிக சிறப்பித்து கூறியிருக்கின்றது. சுவாமிமலை திருப்புகளில் ஒரு திருப்புகள் போதும். சரணகமல் ஆலயத்தை அர நிமிஷ நேரமுட்டில் தௌமுறையே தியானம் வைக்க அறியாத என தொடங்கும் அந்த திருப்புகளில் தருணம் இதையா மிகுத்த
கணமதுர நீள் சவுக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவ ஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நெய்த்த வடிவேலா என்று கூறியிருப்பார். சரண கமல் ஆலயம் என்றால் ஆலயம் என்றால் தங்குமிடம். உயிர்கள் பிறவி துன்பத்தால் உண்டாகிய இளைப்பு நீங்க அடையும் இடம் முருகவேலுடைய திருவடிகள். அத்தகைய திருவடியை அரைக்கணமேனும் நினைத்து தவமுறைப்படி தியானம் செய்ய வேண்டும். தினைப்போதளவும் ஓங்காரத்துள் ஒளிக்குள்ளே முருகன் உருவங்கண்டு தூங்கார் என்று அலங்காரத்தில் கூறியிருப்பார். கருணை புரியாதிருப்பதென குறை என்று கேட்டிருப்பார். முருகப்பெருமான் கருணையே வடிவானவர், கருணாகரர், கருணைக்கடல், கருணை மேரு, கருணை மேகம், பொலி கமல முகம் ஆறும் என்று ஒரு இடத்தில் கூறியிருப்பார். உனது முக கருணை மலர் ஓர் ஆறும் என்று கூறியிருப்பார். மறுவரு கடலென மருவு பனிருவிழி வழிந்த அருளே பொழிந்ததொருவாள் என்று திருவகுப்பில் கூறியிருப்பார். ஒரு இடத்தில் கருணை மேகமே தூய கருணை வாரியே ஈரில் கருணை மேருவே தேவர் பெருமாளே என்று கூறியிருப்பார். கருணாமூர்த்தியாகிய நீ தருணம் இதையா என்று கூறுகின்றார். தருணம் திருவருள் பெறுவதற்கு இது நல்ல தருணம் என்கின்றார். மனித பிறப்பாதலினாலும் இறைவனை நினைக்கும் பேருடைமையினாலும் நல்ல தருணம் ஆகின்றது. சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு மக்கட்செல்வம், மனைச்செல்வம், பொருட்செல்வம், அருட்செல்வம், சொற்செல்வம், செவிச்செல்வம், கல்விச்செல்வம் முதலியவைகள் இம்மைக்குரிய பயன்கள். தகைமை சிவஞான முக்தி பரகதி என்பது இவைகள் மறுமைக்குரிய பயன்கள். பெருமானை வழிபடுவதால் இம்மை நலமும் மறுமை நலமும் பெறலாம். இந்த திருப்புகள் அன்பர்கள் நாள்தோறும் அவசியம் பாராயணம் செய்ய வேண்டிய திருப்புகள். ஸ்ரீநாதர் பாடிய திருப்புகள் அத்தனையிலும் முருகப்பெருமானுடைய காலடி பட்டிருக்கின்றது. கந்தர் அலங்காரத்தில் சுவாமிகள் தாவடியோட்டு மயிலிலும் தேவர் தலையிலும் என் பாவடி ஏட்டிலும் பட்டதென்றோ என்று கூறியிருப்பார். அதனால்தான் திருப்புகள் சிறப்பு பாயிரத்தில் அருணகிரிநாதன் அகிலதல துன்னை கருணையினார் பாடும் கவிபோர் பிரியமுற வேறுமோர் புன்கவிகள் வேலோனே இன்செவியில் ஏறுமோ என்னே இனி அழகாக கூறப்பட்டிருக்கும். திருப்புகளில் குரில், நெடில், வல்லினம், மெல்லினம், இடையினம் இந்த எழுத்துக்கள் ஆகிய சொற்களை முறையாக அமைத்து சந்தக்கவி பாடுவதில் வல்லவர் நம் அருணகிரிநாத சுவாமி. நடனத்திற்கு ஒரு சந்தம், தன் தந்தையாராகிய சிவபெருமான் நடனத்திற்கும் போர்க்களத்திலே நடக்கக்கூடிய காட்சிகள் அனைத்திற்கும் ஒவ்வொரு சந்தம். இறந்த வீட்டிலே அடிக்கக்கூடிய பறைகள் முதலான தாளங்கள் ஒலிக்கக்கூடியதற்கு ஒரு சந்தம். சந்தங்களுடனும் தாளக்கட்டுகளுடன் பாடக்கூடியவர் நம் சிவபெருமானுடைய நடனத்தையும் மயிலினுடைய நடனத்தையும் அவர் எவ்வாறு கூறியிருக்கிறார் என்றால், சிவபெருமான் நீலகண்டன், அவருக்கு இன்னொரு பெயர் சுக்ரீவன் என்பது. சிவபெருமானுடைய 1000 திருநாமங்களிலேயே ஓம் சுக்ரீவாய நமக என்ற நாமமும் உண்டு. மந்திரங்களில் சுக்ரீவ மந்திரம் ஒன்று. கிரீவம் என்றால் கழுத்து. மயிலுக்கு கழுத்து எப்படி இருக்கும்? நீளமாய் இருக்கும். ஆகையினால் மயிலுக்கும் நீல கிரீவம் என்று பெயர். மயில் விருத்தத்திலே சிந்தாமணி கலச கரகட கபோல திரியம்பக விநாயகன் முதல் என்று தொடங்கக்கூடிய பாடலில் இமயகிரி குமரி மகன் ஏறும் நீலகிரீவ ரத்னக்கலாப மயிலே என்று கூறியிருப்பார். சிவனுக்கு கழுத்து நீளம், மயிலுக்கும் கழுத்து நீளம். சிவபெருமான் விஷத்தை அடக்குவார், மயிலும் விஷத்தை அடக்கும். மயில் விருத்தம் பாராயணம் பண்ணுகின்றவர்களுக்கு விஷபயம் வராது, விஷ ஜுரம் வராது. இந்த நீலகிரீவ ரத்ன கலாப மயிலே என்று அற்புதமாக மயில் விருத்தத்திலே அருணகிரிநாத சுவாமிகள் பாடி அருளியது. அந்த மயிலை தனக்கு வாகனமாக உடையவன் முருகப்பெருமான். மயில் என்பது ஓங்காரம், பிரணவம் தான் மயில். மயிலினுடைய காலிலே பாம்பு இருக்கும். அதற்கு என்ன அர்த்தம்? அப்படி சீறி வருவது பாம்பு, புற்றிலிருந்து சீறி வருகிறது. நமது உடம்பிலே சீறி வருகிறது பிராணவாயு. அப்படி சீறி வருகின்ற பிராணவாயுவை அது அடக்கும். ஓங்காரம், ஓம் என்ற மந்திரத்தாலே தான் பிராணனை அடக்க முடியும். தனியாக உட்கார்ந்து பிரணவ மந்திரத்தை சொல்லி மூச்சை அடக்க வேண்டும். அப்படி சாதனை செய்பவர்களுக்கு எத்தனையோ நன்மைகள் உண்டாகும். ஓம் என்பது மயில், அதன் காலில் இருக்கிற பாம்பு பிராணவாயு. இதெல்லாம் அருணகிரிநாதர் சொல்லுகின்றார். சூலமன ஓடு சர்ப்ப வாயுவை விடாது அடக்கி என்று. சர்ப்பவாயு, சர்ப்பம் என்றால் பாம்பு ஆயிற்றே. சூலம் என்று ஏன் சொன்னார்? சூலத்துக்கு 3 இதழ்கள் இருக்கிறது. 3 வழியாக பிராணவாயு வருகிறது. அந்த பிராணனை பிரணவத்தினாலே அடக்க வேண்டும். மனு என்றால் மந்திரம். அதாவது அந்த வகுப்பிலே
உடலுமுடல் உயிர் நிலை பெறுதல் பொருளென உலகம் முருவி வரும் மனுபவன சிவயோக சாதனையில் ஒழுகுமவர் பிரிது பெற வசமளிய விழிசெருகி உணர்வுவிழி கொடுநியதி தமதூடு நாடுவதும் என்று கூறியிருப்பார். மனு என்றால் மந்திரம், பவனம் என்றால் காற்று, பவனம் என்றால் மாளிகை. வடமொழி உச்சரிப்பெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும். பவனன் என்று சொல்லிவிட்டால் கசடன் என்ற அர்த்தமாய்விடும். சரவண பவனம் அது வீட்டை குறிக்கும். பவன குமாரன் என்றால் வாயுதேவனை குறிக்கும். ஆகவே மனு என்றால் மந்திரம், பவனம் என்றால் காற்று. சீர்பாத வகுப்பிலே அந்த சிவயோக சாதனையை பற்றி அருணகிரி பெருமான் நமக்கு உபதேசிக்கின்றார். பிரணவத்தினாலே சீறி வருகின்ற பிராணவாயுவை யோகிகள் அடக்குவார்கள். பிரணவமான மயில் அந்த பாம்பை தன் காலில் அடக்கி கொண்டிருக்கின்றது. அந்த கழுத்து வளைந்திருக்கும், தோகை விரிந்திருக்கும், ஒரு கால் தூக்கி இருக்கும், ஒரு கால் ஊன்றி இருக்கும். ஆடும் மயில் சொல்லிக் கொடுக்காமலே நடனமாடும். நடராஜாவும் நடனமாடுகின்றார், மயிலும் நடனமாடுகின்றது. நட்டுவனார் இல்லாமலே ஜதி சொல்வார் இல்லாமலேயே ஜதி சொன்னால்தானே ஆடுவார்கள். இது தன்னந்தனியாக இருந்து ஆடுகின்றதாம். கழுத்து சுழி, அந்த தோகை அதனுடைய விரிவு, தூக்கிய பாதம், ஊன்றிய பாதம், கால், ஊன்றிய கால். அருணகிரிநாதர் சதா உட்கார்ந்து கொண்டு வள்ளி நாயகியை தியானம் பண்ணுவாராம். அருணகிரியார் தியான கண்ணிலே வள்ளி வந்து காட்சி தருவாளாம். அவர் சொன்னார், தீயானவன் இளையால் எனது உளமேவிய வள்ளி நாயகி வெகுமாலுர தனமேலனை முருகோனே என்று அருணகிரியார் உள்ளத்திலே வள்ளியம்மையார் இருக்கின்றார்களாம். தியான புருஷர் அருணகிரிநாதர் தியான அனுபவத்திலேயே சதா இருந்து அந்த முருகனுடைய அருள் முழுவதும் பெற்றவர். தீயானவன் இளையால் என்றால் எல்லார் தலையிலேயும் விதிக்கின்றவராரே அந்த பிரம்மாவுக்கு தங்கைதான் வள்ளி. அதனானவன் இளையால் என்று குறிப்பிட்டிருப்பார். ஓசை முனிவர் அருணகிரிநாதர். இவர் ஓசைக்கு முக்கியம் கொடுத்து அந்த லயத்தை அதனுள்ளே நுழைத்து அவர் அந்த லயத்தையும் நாதத்தையும் ஒன்றுபடுத்தி கருத்துக்களை மேலே வைத்து இசைத்திருப்பார். வெறும் சொல்லடுக்கு மட்டும் இங்கு இல்லை. வேதங்கள் இருக்கின்றன, உபநிடதங்கள் இருக்கின்றன, மருத்துவ முறைகள் இருக்கின்றன, மாந்தரீகம் இருக்கின்றது, குடும்ப தர்மங்கள் இருக்கின்றன, இராமாயணம், பாகவதம், திருவிளையாடல், பெரிய புராணம் முதலான அனைத்தும் உள்ளன. அருணகிரியார் சொல்லாததே இல்லை. அதை படித்தால் உலகத்தில் உள்ள அத்தனை நூல்களையும் படித்த மாதிரி ஆகின்றது. ஆகவே திருப்புகழுக்கு ராகத்தை விட தாளத்துக்குத்தான் அதிக முக்கியத்துவம். 108 தாளங்கள் அதில் இருக்கின்றன. மற்றவர்கள் பாடலிலே ராகத்தை மட்டும் பார்க்கலாம். அருணகிரியார் பாடலிலே லயத்தினுடைய நுணுக்கங்கள் அதிகம். சித்தாந்தம் ஒரு கடல். அதன் நுட்பமான பொருள்களை பொதிந்து வைத்திருக்கும் திருப்புகழும் ஒரு அமுதக்கடல். அருணகிரிநாதர் என்னும் நம் பரம குருநாதர் நாம் சைவ சித்தாந்தத்தினால் என்ன பெற வேண்டுமோ அத்தனை விதமும் பெற்று சிறப்படைய அருள் வேண்டலில் பலவிதமாக கேட்டுள்ளார். அவற்றை தொகுத்தால் அதுவே ஞான பூஜையாகும். அருணகிரிநாதர் இவ்வுலக மாயைக்கு உட்பட்டு வருந்தும் ஆன்மாக்கள் நன்னறியை கடைபிடித்து ஈடேற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் ஈதல் என்ற அறத்தை மறவாது செய்யுங்கள். அப்போது உண்மை பொருள் தானே விளங்கும். அப்பொருள் விளக்கமுற அதனின்று உண்மை இன்பம் புலப்படும். அவ்வின்பம் பெருக பெருக இருவினை மும்மலம் ஆகியவை ஒடுங்கி மெய் வீடு கிடைக்கும் என திருப்புகழில் விளக்கி காட்டியுள்ளார். மேலும் திருப்புகழ் பாடல்களே நியமுடன் ஓதுவார்க்கு அட்டமா சித்திகளும் உண்டாகும், துன்பங்கள் விலகும், வறுமையும் பகையும் நீங்கும், வேதம் முதலான எல்லா நூல்களையும் கற்ற பயன் உண்டாகும், சாந்தமும் நல்லறிவும் உண்டாகும், நோய்கள் நீங்கும். அரிய கருவூலமாக திகழும் அருணகிரிநாதனுடைய திருப்புகழ் பாடல்களை இந்த தைப்பூச நன்னாளிலே சிறிது தொட்டு சிந்தித்தோம். இந்த நன்னாளையே தொடக்க நாளாக கொண்டு திருப்புகழ் பாடல்கள் ஒவ்வொன்றிற்கும் விளக்கத்துடன் எழுத்து பிழையற கற்க வகை செய்யுமாறு எம்பெருமானை வேண்டிக் கொள்வோம். இனி அடுத்து வரும் நாட்களில் ஒவ்வொரு திருப்புகளையும் அதற்குரிய விளக்கங்களையும் நாம் பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டத்திலே ஏனாதி கிராமத்திலே மலைக்கு கூட பள்ளிக்கூட வாசலில் போய் நின்றதில்லை என்பார்களே, அதுபோன்று பள்ளிக்கூடத்திற்கே செல்லாத தனஞ்சயன் ஐயா சுவாமி அவர்கள் மடை திறந்த வெள்ளம் போல திருப்புகழை தினம்தோறும் பாடிக்கொண்டு அருணகிரிநாதருக்காக ஒரு பெரிய கற்கோவிலையும் கட்டி திருப்புகழையே அர்ச்சனையாக பாடி
நித்திய பூஜையை செய்து கொண்டு இருக்கின்றார். அருணகிரிநாதர் குடியிருக்கும் அந்த திருக்கோயிலேயே இன்று தைப்பூச நன்னாளுக்கு அன்னதானம் வழங்கப்படுகின்றது. இந்த தைப்பூச திருநாளுக்கு அருணகிரிநாத சுவாமிகள் கோவிலுக்கு அருகிலுள்ள எத்தனையோ கிராமத்து மக்கள் வந்து பெருமானுடைய அருளை பெற்று செல்கின்றார்கள். ஒருமுறை அத்தலத்திற்கு சென்று பெருமானுடைய அருளை பெறுவதற்கு வேண்டிக் கொள்வோம். திருப்புகளை கற்க, திருப்புகளை கேட்க, திருப்புகளை நித்தம் ஜெபிக்க, திருப்புகளை அர்ச்சிக்க, முக்தி எளிதாகுமே, கூற்றை வென்று கர்ச்சிக்கலாமே. கெடியுடன் இருந்தால் ஆறுமுகம் தோன்றும், அழகிய வேல் தோன்றும், அவன் ஏறு மயில் தோன்றும், எழில் தோன்றும், சீறிவரு சூரன் முடியை துணித்தோன் திருப்புகளை பாரில் வலுத்தினோர்பார் உள்ளத்தில் கொண்டு முருகப்பெருமானுடைய திருப்பாதம் பணிந்து இவ்வுரையை நிறைவு செய்வோம்.